சிவனை நம்ம பார்க்க போகிறப்போ என்ன வாங்கிட்டு போவோம்? பூ, மாலை இல்லைன்னா வில்வம் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து போயிட்டு அவர் மேலே எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நம்ம செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத விட சொன்னவர் மேலே பயங்கரமான கோபம் வரும். அப்போது ஒரு சிவபக்தருக்கே சிவன் மேலே கல் எறிய சொன்னப்போ கோபம் வருது அப்படின்னா சிவன் அதை எப்படி எடுத்துப்பார்? ஒருவேளை சிவனும் கோவப்படுவாரோ? அதுதான் இல்லை. ஒரு பக்தர் தன் மேலே கல் எரிஞ்சதையும் ஏற்றுக்கிட்டு அவருக்கு காட்சி தந்து முக்தி அளித்திருக்காருன்னா அவரோட கருணையை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. யார் அந்த பக்தர்? எதனால் சிவன் கல் எரிஞ்சதையும் அன்பாக ஏற்றுக்கிறாரு? மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் அவரை பற்றி பாடியிருப்பார். அதில் மொத்தம் 63 நாயன்மார்களுக்கும் அடியேன்னு சொல்லியிருப்பார். அதில் ஒரு நாயன்மார் தான் இந்த சாக்கிய நாயனார். சைவம் அல்லாத வேறு ஒரு சமயத்தில் இருந்த சாக்கிய நாயனார் அந்த சமயத்தில் பிறவிக்கடலை கடக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சனால சிவன்